வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் ஜீவனுள்ளவர். ஆண்டவரே, நீர் ஆவியான தேவம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தகப்பனே, உம்முடைய மகிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்க 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்கள், அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை உடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகிற இசைக்கருகளை வாசிக்கிற தாசர்கள் மேல நம்முடைய அபிஷேகம் வல்லமையாய் தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் உடைய நாம மாத்திரம் மகிமை படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல கனம் துதி மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமத்லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியினால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையில் லேகியில் இருக்கிறது. பாருங்க, சிம்சோனுக்கு விரோதமாய் வந்த பெலிஸ்தர் 1000 பேரை கழுதையின் தாடை எலும்பினாலே அவன் கொன்று போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த போருக்கு பின்பு அவனுக்கு மிகவும் தாகமாய் இருந்தது. அவன் கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது அவர் அந்த பள்ளத்தாக்கை பிளந்து அதிலிருந்து தண்ணீரை வரப்பண்ணினார். அதை சிம்சோன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான் என்று வேதத்திலே நாம் பார்த்தோம். அந்த தண்ணீர் வந்த இடத்திற்கு அவன் என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இன்றும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாக அவர் நமக்கு இருக்கின்றார். இருள் நிறைந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் கலங்காமல் திகைக்காமல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் வார்த்தையினாலே என்னை காப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். சோர்ந்து போகிறதான நேரத்திலே அவர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். சத்துவமில்லாத நேரத்திலே அதை பெருகு செய்ய வல்லவராய் அவர் இருக்கின்றார். புதிய பலத்தோடு கூட இந்த புதிய பாடலை பாடி நாம் தேவனை இந்த காலை வேளையிலே மிகவும் ஆனந்தமாய் ஆராதிப்போம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்
போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேலையில்லாதை பெருகச் செய்கின்றே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேலையில்லாதை பெருகச் செய்கின்றே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே,
தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, 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 ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தரின் கிருபை நம்மை என்றென்றைக்கும் மறவாமல் நடத்தி வருகின்றதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் அவர் கிருபை நம்மை ஆண்டு நடத்துகின்றது. கடந்த நாட்கள் முழுவதும் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை அவர் நடத்தி இருக்கின்றார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை சுமந்து நடத்தியிருக்கிறார். வியாதி படுக்கையின் நேரத்திலே, பலனில்லாத நேரத்திலே அவர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கின்றார். வியாதியிலிருந்து விடுவித்து பலனை அவர் தருகின்றார். இன்றைக்கு நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு அவர் பலன் அளித்திருக்கின்றார். சோதனை நேரத்தில் அவருடைய வலக்கரத்தை கொண்டு நம்மை தேற்றுகிறவராய் அவர் இருக்கின்றார். வார்த்தையினாலே அவர் நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்தி நம்மை நடத்தி வருகின்றார். நம் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மிகவும் பெரியவர். அவர் பரிசுத்தராய் இருக்கின்றார். கிருபைகள் நிறைந்த தேவனாய் அவர் இருக்கின்றார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். அந்த உண்மையுள்ள தேவனை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிப்போம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. சொல்லுவோமா?
கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர்,
உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும்
மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். எல்லோரும் கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். 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 ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். ஆவியானவர் தாமே விலகாத மேகமாக நமக்கு முன் செல்லும் மேகமாக இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் மிகவும் அன்புள்ளவர், மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர் மகிமையானவர். ஒரு மகிமையின் மேகமாக இப்பொழுது நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் அவரை துதித்து ஆராதிப்போம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே.
நம்முடைய மூச்சிலும் நம்முடைய செயலிலும் அவர் கலந்திருக்கும்படியாக நாம் உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. உணர்ந்து பாடுவோமா? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை
ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய சமூகத்திலே பேரானந்தம் உண்டு. அவர் பிரகாசிக்கிற ஒளியாக நம் மத்தியிலே இருக்கின்றார். நம்மை எந்த பிரச்சனை சூழ்ந்திருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி நம்மை வதைத்தாலும், எப்படிப்பட்ட தோல்வியை நாம் சந்தித்திருந்தாலும், அவருடைய பேரொளி வரும் பொழுது அவை யாவும் நம்மை விட்டு விலகியோட செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிப்போமா? நாம் உயிர் வாழ்வதே அவரை ஆராதிக்க மாத்திரம். தூயரே உம்மை காண்கையில் என் முகத்தை உற்று பார்க்கையில் என்னை சூழ்ந்த அனைத்தும் பேரொளியால் விலகிடுவே. சமூகம் என் பேரானந்தம், உந்தன் அன்பு என் புலகாங்கீதம், என்னை சூழ்ந்த அனைத்தும் பேரொளியால் விலகிடுதே. ஆராதிப்பே ஆராதிப்பே நான் உயிர் வாழ்வதே உம்மை ஆராதிக்க. ஆராதிப்பே ஆராதிப்பே நான் உயிர் வாழ்வதே வாழ்வதே உம்மை ஆராதிக்க. தூயரே உம்மை காண்கையில் என் முகத்தை உற்று பார்க்கையில் என்னை சூழ்ந்த அனைத்தும் பேரொளியால் விலகிடுதே. உம் சமூகம் என் பேரானந்தம், உந்தன் அன்பு என் புலகாங்கீதம், என்னை சூழ்ந்த அனைத்தும் பேரொளியால் விலகிடுதே. ஆராதிப்பே ஆராதிப்பே நான் உயிர் வாழ்வதே வாழ்வதே உம்மை
வாழ்வதே உம்மை ஆராதிக்க. ஆராதிப்பே ஆராதிப்பே நான் உயிர் வாழ்வதே உம்மை ஆராதிக்க. ஆராதிப்பே ஆராதிப்பே நான் உயிர் வாழ்வதே உம்மை ஆராதிக்க. நான் உயிர் வாழ்வதே உம்மை ஆராதிக்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உயிர் வாழ்வதே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே. நீர் தூய்மையான தேவன், நீர் பரிசுத்தமான தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், நீர் கிருபைகள் நிறைந்த தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த ஆராதனை வேளையிலே அப்பா நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய ஆவியினாலே நீர் எங்களை நிறைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மகிமையின் மேகமாக நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை மாறாததா இருக்கிறது அப்பா. உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதா இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வியாதியின் படுக்கையிலே மரண நேரத்திலே அப்பா நீர் எங்களை தாங்குகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தழும்புகளாலே நீர் எங்களை குணமாக்குகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோதனை வேளையிலே அப்பா நீர் எங்களை தகப்பனை போல சுமந்து நீர் எங்களை தாங்கி வழிநடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தோல்வியிலே துவண்டு போயிடுகிற நேரங்களிலே அப்பா உம்முடைய கரத்தை கொண்டு நீர் எங்களை தூக்கி ஆண்டவரே ஜெய கிறிஸ்துவாகிய நீர் எங்களை வெற்றி பெற செய்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகிறதான வேளையிலே நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறீரே. பள்ளத்தாக்கில் இருந்து நாங்கள் கூப்பிட்டாலும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே மறு உத்தரவு கொடுக்கிறீரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீராய் நீர் எங்களுக்கு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் எங்கள் துணையாளராய் இருக்கிறபடியா நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் எதற்காகவும் திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை தகப்பனே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்காய் ரத்தத்தை சிந்தி இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டவர்களை தடைகளை நீக்கி கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இதே போல வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் தாமே நீர் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதிகான மகிமை மேன்மை ஆவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம் கரங்களிலே காணிக்கையும் தசம பாத்தம் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே,
குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமுள்ள ஆசீர்வாதமும் செழிப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் என்றென்றும் என் தலைமுறையிலும் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆகையால் என்னுடைய காணிக்கையினாலும் தசம பாகத்தினாலும் உம்மை கனம் பண்ணுகிறேன். ஆமென். நாம் விதைக்கிறதான வேலையில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 18 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீது இந்த 2 வசனத்தில் கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் என்னவா இருக்கிறாரு, தாவீதுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உதவியை கர்த்தர் செய்திருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த சங்கீத புஸ்தகம் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, ராகத்தலனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், நிறைய குழிகள், நிறைய துரோகங்கள், நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, கடவுளுடைய உதவியை அவர் நாடுகிறவராக இருக்கிறார். ஏன்னா மனுஷனை நம்பினா நிச்சயமா மடிந்து போக முடியும். ஆனால் அவர் எந்த மனுஷன் நம்பாம தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாய் கடவுளை நம்புகிறவராக இருக்கிறார். கடவுளுடைய கிருபையை அவர் அனுபவிக்கிறவராக இருக்கிறார். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, பாருங்க, தாவீதுடைய கைக்கு சவுல் மாட்டினாரு. தாவீது நினைச்சா கொலை செய்ய முடிஞ்சிருக்கு சவுல. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அப்ப எந்த விதத்தில் அவர் கர்த்தரை அன்பு கூறுகிறார், எந்த விதத்தில் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில முதலிடத்தில் கொடுக்கிறவரா என்பதை நாம் அந்த காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த பின்னணி பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய வாழ்நாள் முழுதும் பாதி வாழ்நாள் முழுதும் தப்பித்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். அவர் சத்துருக்களின் கைக்கு கர்த்தர் நீங்களாக்குகிறார், படுகொழியில் நீங்களாக்குகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் ஜெயிக்க வைக்கிறார் கர்த்தர். இந்த பின்னணி பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் வருது பாருங்க. அப்படியே இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் பாருங்க. இந்த தலைப்பு அப்படியே அங்கே கொடுக்கப்படும். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையுக்கும் சவுலின் கையுக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இந்த பின்னணி எப்பேற்பட்ட ஒரு பின்னணி பாருங்க. கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களிலிருந்து அவர் விடுவிக்கிறவரா இருக்கிறார். என்ன பண்றார் தாவீது அப்படின்னா, அவர் நன்றி செலுத்துகிறவராக இருக்கிறார் கர்த்தருக்கு. எப்பேற்பட்ட ஒரு படுகுழியிலிருந்து அவர் காப்பாற்றுகிறார், சத்துருக்களின் கையிலிருந்து அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை ஒரு எடுத்துக்காட்டாக அவர் கூறுகிறார். என்னன்னா, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். அவர் என்ன பண்றாருன்னா, பலன் போயிடுது, தன்னுடைய பலனுக்கு மிஞ்சி அவர் போராட முடியல. அதனால்தான் வேதம் சொல்லுவது, பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்ன பண்றாரு அப்படின்னா, தாவீதுக்கு பலனே இல்லை. அந்த பலனே இல்லாத சூழ்நிலையிலும் தாவீது என்ன சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில தாவீது கர்த்தரை எந்த விதத்தில் ருசி பார்த்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்களில் நாம் அறிந்து கொள்ள முடியும். தாவீது பார்த்தீங்கன்னா 2 வெற்றி எடுக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில. பிரதானமா 2 வெற்றி என்னன்னா, போர் செய்து வெற்றி எடுக்கிறார்,
தன்னுடைய இராணுவத்தின் மூலியமாக அவர் வெற்றி எடுக்கிறார். எப்படி அதையும் வெற்றி எடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய உதவியின் மூலியமாக. இன்னொரு பார்ட் ஆஃப் வெற்றி என்னன்னா, தன்னுடைய சத்துருக்களின் கைக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் நீங்களாக்குகிறார் என்பதை அவர் இந்த வசனத்தில் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, 2ஆம் வசனத்துல, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கும்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். கர்த்தர் எப்படியெல்லாம் தாவீதை காப்பாற்றினார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, கர்த்தரின் கன்மலை. ஒரு வேத வல்லுனர் சொல்லுகிறார், யூதேயா வனாந்திரத்தில் ஒரு தாவரமும் வளர முடியாது, எந்த விதமான மனுஷ உயிரினமும் வாழ முடியாது, விலங்குகளும் உயிர் வாழ முடியாது. அதாவது உயிர் வாழ்றதுக்கு எந்தவித சோர்ஸும் எந்தவித ஆதாரமே யூதேய வனாந்திரத்தில் கிடையவே கிடையாது. அப்படியே அங்கே மழை பெஞ்சாலும் அது ஓரத்தில் லைட்டாக புல் முளைச்சாலும் ஒரு சில 2-3 நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வனாந்திர மணல்கள் அது மூடி ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறதா இருக்கிறது. ஆனால் அந்த வேத வல்லுனர் சொல்றாரு, ஆனால் ஒரு விதத்தில் அது சாத்தியமாக இருக்கிறது அப்படின்றாரு. என்னன்னா, அந்த இடத்துல அந்த வனாந்திரத்தில் ஒரு கண்மலை இருந்தால், அந்த யூதேயா வனாந்திரத்தில் அந்த பாலை நிலத்தில் ஒரு கண்மலை இருந்தால், அந்த கண்மலை நிழலின் கீழே தாவரங்கள் வளர முடியும், விலங்குகள் உயிர் வாழ முடியும். ஒருவேளை அந்த கண்மலையில் போய் மனுஷங்கள் ஒளிந்து கொண்டாலும் எப்படின்னா, அந்த கண்மலைக்குள்ள அந்த கண்மலை நிழலுக்குள்ள உயிரை காப்பாற்றி கொள்ள முடியும். அப்பொழுது இங்க எப்படி தாவீது தேவனை இதனுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்படின்னா, சத்துருக்கு பயந்து ஓடும் பொழுது, தன்னுடைய விரோதிக்கு பயந்து ஓடும் பொழுது அவர் பாலை நிலத்துக்கு ஓடுகிறார். ஓடும் பொழுது மேபி ஒரு கண்மலை இருந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த கண்மலையின் உள்ள போயிட்டு தன்னுடைய ஜீவனை அவர் பாதுகாத்து கொள்ளுகிறார். அந்த கண்மலை நிழலில் தன்னுடைய ஜீவனை அவர் பாதுகாத்து கொண்டு தன்னுடைய வாழ்நாளை பிழைத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதுதான் இங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்க, கர்த்தர் என் கண்மலையும் அப்படின்ற. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், குறைவு இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், வனாந்தரம் போல ஒன்றுமில்லாமல் உலகத்தார் போல நம்ம பார்வை இருக்கலாம். ஆனால் உடன்படிக்கையின் பட்ட மக்கள் நாம் இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவ வந்து என்னுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியும்னா பாதுகாக்க முடியும். அவர்கிட்ட அவருடைய நிழலுக்கு நம்ம தஞ்சம் அடைய முடியும். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். இயற்கைக்கு உட்பட்ட மக்கள், இந்த உலக மக்கள் முடியாதுன்னு சொல்றாங்க, சான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நீங்க அவருக்கு அந்த நேரத்துல இடத்தை கொடுக்கும் பொழுது, அந்த கண்மலையின் மேல உங்களுடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது, இயேசுவே சொல்றாரு, 2 வார்த்தையை சொல்றாரு. என்னன்னா, மணலின் மேல கட்டின வீடு, கண்மலையின் மேல கட்டின வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே அங்க சொல்லுகிறார். பெரும் வெள்ளம் மோதி காற்று அதனுடைய வீசினுடன் அது இடம் இல்லாமற் போனது. ஆனா கண்மலையின் மேல கட்டின வீடு எப்படி இருக்குன்னா, அது கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை, அது அஸ்திபாரமா போடப்பட வேண்டும் என்று தேவன் அங்க இயேசு அங்க காண்பிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைய இந்த கண்மலையாக கிறிஸ்துவின் மீது நாம கட்டும் பொழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலை மோதி அடிக்கலாம், தரித்திரம் அடிக்கலாம், பயங்கள் மோதலாம், தோல்வி மோதலாம், பிரச்சனைகள் மோதலாம். ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது, அது நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய கண்மலையா இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பின் நிழலில் கீழே நாம் இருக்கிறோம். இந்த நினைவு எப்பொழுது இருக்கணும் பாருங்க. நம்ம சிந்தித்து பார்க்கிறவர்களாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். எந்நேரமும் பிரச்சனையே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், எந்நேரமும் அந்த வனாந்திரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம். வனாந்திரத்தை பார்க்கும் பொழுது ஒரு விதத்துல உண்மை, ஆமா, பிழைக்க முடியாது, தாவரங்கள் வளர முடியாது, எந்த விதமான சோர்ஸும் இல்லை. ஆனா அந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்டு கண்மலை எப்படி தாவீதுடைய வாழ்க்கையை ஜீவனை கொடுத்து காப்பாற்றி மறுபடியும் தன்னுடைய ஸ்தானத்துக்கு எப்படி அந்த கண்மலை அவனுடைய வாழ்க்கையில் எப்படி உதவி செய்ததோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையா இருக்கிறார். அவர்கிட்ட அவருடைய பாதுகாப்பு நிழலுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் விதத்தில் அவர் நம்மை நடத்த முடியும். என்னன்னா, இந்த இயற்கைக்கு உட்பட்ட மக்கள் மாதிரியே நம்ம வனாந்திரத்தை, இந்த பூமிக்குரிய அந்த எண்ணங்கள், பார்வைகள் அப்படியே நம்ம போயிடுறோம் பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் அவர் ஊற்றி இருக்கிறார். அவர் உள்ளிருந்து வாய்ஸ் கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் உள்ளிருந்து அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நம்முடைய மனதை கீழ்ப்படிய வைக்கும் பொழுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்று அனுபவிக்க முடியும். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை நம்முடைய இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்மேல் பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் புது சிருஷ்டி. பாவம், சாபம், பயம், பலவீனம் எல்லாம் என் வாழ்விலிருந்து ஒழிந்து போயின. நான் கிறிஸ்துவின் சரீரம். பிசாசு என்னை தொட முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள் ராஜா. பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் தேவனுடைய ஆலயம். தேவ ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவராயிருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன். ஆகவே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் ஜெயிக்கவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். ஆமென். நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை இந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம்.